காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், காவிரி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பல இடைக்கால உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. அதனையும் கடந்து கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை. இந்த சூழ்நிலையில இன்றைய விசாரணையில் என்ன மாதிரியான வாதங்களை தமிழக அரசு முன்வைக்க வாய்ப்பிருக்கு? அதாவது ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதியும் சரி, 12ஆம் தேதியும் சரி, 20ஆம் தேதியும் சரி, 27ஆம் தேதி என்று 4 முறை உச்சநீதிமன்றம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு திறந்து விட்டிருக்க வேண்டிய தண்ணீருக்காக தமிழக அரசு தொடுத்திருந்த மனு மீது 4 இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த 4 இடைக்கால உத்தரவுகளையும் தற்பொழுது கர்நாடக அரசு எந்த வகையிலும் சரியான வகையில் அவர்கள் பின்பற்றவே இல்லை. குறிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து அந்த 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற அந்த உத்தரவு முழுவதுமாக செயல்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்து வருகின்றது. எனவே இன்றைய தினம் தமிழக அரசு இது தொடர்பான விஷயங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவில் 30ஆம் தேதி, அதாவது இன்றைய தேதி வரை வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் வீதம் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து நிச்சயமாக திறந்து விட்டே ஆக வேண்டும். இந்த முறையாவது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு மதிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக அவர்கள் திறந்துவிட வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அதற்கு அடுத்த நாள், அதாவது 28ஆம் தேதி கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களால் தண்ணீர் திறந்து விட முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டினை எடுத்திருந்தார்கள். இந்நிலையில் இது நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 20ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பிற்கு எதிராக அவர்கள் அந்த சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். அதுவும் நீதிமன்ற அவமதிப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்நிலையில் தமிழக அரசு இன்றைய தினம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு கர்நாடக அரசு செய்துவிட்டது தொடர்பான பல்வேறு வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீதித்துறையின் மீதான அந்த நம்பகத்தன்மை குறித்த பல்வேறு விவரங்கள் தமிழக அரசின் சார்பாக எடுத்துரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கர்நாடக அரசின் சார்பாக ஏற்கனவே குடிநீர் மட்டும்தான் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தாண்டி வேறு எதுவும் அவர்கள் கூறுவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் கர்நாடக அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வைக்கின்ற வாதங்களின் அடிப்படையில் கர்நாடக அரசிற்கு கடுமையான கண்டனங்களை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிற்கு மிக முக்கியமான உத்தரவுகள், குறிப்பாக அந்த தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக மிக முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசே நேரடியாக இந்த நீர் திறப்பு விவகாரங்களில் ஈடுபடுவது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் நம்மிடம் தகவல்களாக தெரிவிக்கின்றனர். நிரஞ்சன், இது போன்ற ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு தரப்புல என்னென்ன விஷயங்களை உச்சநீதிமன்றத்துல தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது காயத்ரி, நேற்றைய தினம்தான் மத்திய அரசு கர்நாடக அரசு மற்றும் தமிழக அரசுகளுக்கு இடையேயான அந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான இறுதி முடிவும் எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். 27ஆம் தேதி வழங்கிய அந்த உத்தரவில் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாகவும் இந்த 2 மாநிலங்களுக்கும் தற்பொழுது நிலவி வரக்கூடிய அந்த நதிநீர் பங்கீடு, திறந்துவிட வேண்டிய நீரின் அளவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்து மத்திய அரசு 2 அரசுகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி உமா பாரதி தலைமையில் அந்த கூட்டமானது நடைபெற்றது. ஆனால் மத்திய அரசு வைத்த எந்த விதமான யோசனைகளையும் 2 அரசுகளுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத காரணத்தினால் அந்த கூட்டமானது தோல்வியில் அடைந்தது. எனவே மத்திய அரசின் சார்பாக என்னென்ன மாதிரியான பரிந்துரைகள் வைக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு இன்றைய தினம் தாக்கல் செய்யவிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கர்நாடகத்தில் உள்ள 4 முக்கியமான அணைகளில் காவிரி நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய கபினி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட இந்த முக்கியமான 4 அணைகளில் ஆய்வு மேற்கொள்வதற்காக நிபுணர் குழுவை அனுப்புவதற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அதனை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலில் எங்களுக்கு நீங்கள் நீர் தாருங்கள், பிறகு நிபுணர் குழுவை அனுப்புங்கள் என்ற ஒரு வாதத்தை தான் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிபுணர் குழுவினை அனுப்பினால் இந்த விஷயத்தில் தற்பொழுது ஒரு இடைக்கால ஒரு நிவாரணமாக ஏதேனும் ஒரு
சுலபமான வழி கிடைக்கும் என்பது தொடர்பான வாதங்களை மத்திய அரசும் வைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே காவிரி மேற்பார்வை குழு வழங்கிய அந்த உத்தரவினை கர்நாடக அரசு அமல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது என்று கூறியிருந்த நிலையில் ஒருவேளை உச்சநீதிமன்றம் அந்த காவிரியில் நிபுணர் குழுவினை அனுப்பும் பட்சத்தில் அதனையும் இரண்டு அரசுகளுமே கடுமையான முறையில் எதிர்க்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிரஞ்சன், காவிரி வழக்கோடு சேர்த்து வேற ஏதேனும் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு? அதாவது இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்து, அதாவது தமிழக அரசு காவிரியிலிருந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு திறந்துவிட வேண்டிய நீரினை பெற்றுத் தருமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் பின்னர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 4 முறை இடைக்கால மனுக்கள் தாக்கல் இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுகளுக்கு எதிராக கர்நாடக அரசு ஒவ்வொரு முறையும் இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதனை எதிர்த்து எனவே இது மாதிரியான இந்த மனுக்கள் அனைத்தும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு இதே காலகட்டங்களில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு காவிரியிலிருந்து நீர் திறந்து விடவில்லை. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவினை மீறி அவர்கள் திறந்து விடவில்லை. எனவே இதற்கு எதிராக கர்நாடக அரசின் மீது நிறைய அவதூறு வழக்குகள் தமிழக அரசின் சார்பாக தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அவதூறு வழக்குகள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. இது 2013ஆவது ஆண்டு வழக்காக இருக்கும் பட்சத்திலும் கூட இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையுடன் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் கர்நாடக அரசிற்கு கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த அவதூறு வழக்கினை ஒருவேளை உச்சநீதிமன்றம் தனியாக எடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் கர்நாடக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் முதலமைச்சருக்கு கூட அவர்கள் சம்மன் அனுப்பலாம், நோட்டீஸ் அனுப்பலாம், நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவு பிறப்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு அனுப்பும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தின் கடுமையான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அபாயமும் இருக்கின்றது. குறிப்பாக மத்திய அரசிற்கு இந்த விவகாரங்களில் ஏதேனும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பத்மபிரியா.